மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ இது வந்து எல்லாரும் சொல்லணும்னே கேட்பீங்க, என்ன சார் ஆஃபர் வீடியோவே முக்கியமான விஷயம் நீங்க சொல்லுவீங்க அதானே அப்படின்றீங்களா? எஸ். ஸோ இது அதற்கான ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லலாம் அதில் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு வந்து சிஏ வீடியோஸ் வந்துடும். ஸோ நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஸோ சிஏ வராமல் எப்படி சார் பாஸ்க்கு மட்டும் வரீங்களா அப்படின்னு நிறைய பேர் கீழே ஒரு கமெண்ட்ல வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்லணும். அவங்களும் நம்ம நம்பி படிக்கிறவங்க தான். ஸோ அவங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்க மாதிரி அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டிய நம்மளோட பொறுப்பு. சரியா? அதான் விஷயம். சரி, ரைட். இந்த வீடியோ எதற்கான வீடியோன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த மாதிரி ஆஃபருக்கான ஒரு வீடியோ தான். ஸோ பிகினர்ஸ்க்கு, புதுசா படிக்கிறவங்களுக்கு, ஆவரேஜா படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, திடீர்னு கட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு, கேப் அவுட் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ தொடர்ந்து படிக்கிற ஆஸ்பிரன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு ஆஃபர், சின்ன சேஞ்ச் தான் இந்த சேஞ்ச். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ராயல் பாஸ்க்கான வீடியோ தான். சரியா? ஸோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராயல் பாஸை இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு இருக்கவங்க. சரியா? நான் வந்து எல்லாரையும் வாங்கணும்னு சொல்லல. யார் யாருக்கெல்லாம் ராயல் பாஸ் தேவைப்படுது, ஸோ வாங்குற ஐடியால இருக்கேன், ஸோ இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் யோசனை இருக்கீங்களோ தயவு செஞ்சு வாங்கிருங்க. சரியா? நான் அதிகபட்சம் சொல்ல போனா இன்னைக்கு நாளைக்குள்ள வாங்கிருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ ராயல் பாஸ் மாற போகிறது பிரைஸு. சரியா? கன்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறமே நீங்க ராயல் பாஸ்க்கு இவ்வளோ பிரைஸா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரைஸ் சேஞ்ச் இருக்க போகுது. ஏன்னா வந்து நம்ம 2023 நிறைய விஷயம் பண்ண போறோம். அதனால ராயல் பாஸ் வந்து பிரைஸ் கொஞ்சம் ஹையா தான் இருக்க போகுது. ஸோ இப்போவே ஓகேவா? ஸோ இப்போவே நீங்க ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ ராயல் பாஸ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸ், ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸா இருக்கட்டும், ப்ராக்டிஸ் பண்றதுக்கான பண்டில் பிடிஎஃப் கோர்ஸஸ், ஸோ 2021 பிடிஎஃப், 2022 பிடிஎஃப், இது போக உங்களுக்கு பண்டில் பிடிஎஃப் கோர்சஸ், நம்ம கொடுத்துருக்க பண்டில் பிடிஎஃப் எல்லாமே இருக்கும். இ புக்ஸ், மார்க் டெஸ்ட்னா உங்களுக்கு எக்ஸாம் லெவலில் என்ன மாதிரிலாம் அந்த டெஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் எல்லா எக்ஸாமுக்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இதுல இருக்கும் ராயல் பாஸ்ன்ற விஷயத்துல. ஸோ இதை நீங்க வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அடுத்த வருஷம் இதே நேரம் வந்து உங்களுக்கு எல்லா மெயின்ஸும் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த இயர் மாதிரி அடுத்த வருஷம் இதே நேரம் எல்லா மெயின்ஸும் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வரையும் நீங்க மெயின்ஸ் முடிக்கிற வரையும் உங்களுக்கு எல்லாமே இதுல அவைலபிள். அடுத்த வருஷம் வரையும் உங்களுக்கு எல்லாமே இருக்க போது. எல்லா எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்ல இருந்து, கிராஷ் கோர்சஸ்ல இருந்து, டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து, ஸோ பிடிஎஃப் கோர்சஸ் எல்லாமே இதுல வரப்போகுது. ஸோ நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் வேற அடுத்து லான்ச் பண்ண போறோம். சர்ப்ரைஸா சும்மா வேற லெவல்ல இருக்க போகுது. ஸோ அதனால பிரைஸ் வந்து செம்ம ஹையா இருக்கும் ராயல் பாஸுக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், இப்பவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ராயல் பாஸை 1299க்கு 12 மந்த்ஸுக்கு இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருங்க. சரியா? இது வேஸ்டா சார் என்னதான் சார் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண கவர்மெண்ட் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிங்கன்னா எப்படி சார்? வாய்ப்பே இல்லை. ஸோ 2023 யார் யாரெல்லாம் நம்ம சிடபிள்யூ ஃபாலோ பண்றீங்க, யார் யாரெல்லாம் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண போறீங்களோ, கண்டிப்பா சொல்றேன், நீங்க ராயல் பாஸ்ல நம்ம சொல்ற பிளான் படி ஃபாலோ பண்ணி ராயல் பாஸ் யூஸ் பண்ணி எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றதுல இருந்து எல்லாமே பக்காவா நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாம் உங்க கையில தான். சரியா? கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ஏன்னா அவ்வளவு விஷயம் பண்ண போறோம் இந்த வருஷம். வந்து வேற வழியே இல்லை. 365 டேஸும் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்க போது. ஸோ அதற்கு ஃபர்ஸ்ட் நீங்க இது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ராயல் பாஸ் ஒரு விஷயம் தேவைப்படும். ஸோ அதை இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் எக்ஸாமை கண்டிப்பா நம்ம தூக்குறோம். சரியா? ஸோ பேங்க் எக்ஸாம் தேவையான எல்லா விஷயம் ராயல் பாஸ்ல இருக்கும். ஸோ 1299க்கு 12 மந்த்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பிரைஸ் ஹைக் இருக்க போதியா? ஸோ முன்னாடியே சொல்லிட்டேயா? ஸோ வீடியோ பார்க்கல எனக்கு தெரியலன்னு மட்டும் சைஸ் சொல்லாதீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரியா? தெரிஞ்சுக்கோ. ஓகே. ஸோ 12 மந்த்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பை நோ லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுங்க. ஓகே. ஸோ 12 மந்த்ஸ்க்கு 1299 கிளிக் பண்ணிட்டு பை நோ நீங்க இருக்கும். கிளிக் பண்ணீங்களே பே பண்றீங்களான்னு கேட்கும். பே நோ கொடுத்தீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்குள்ளேயே போயிடும். ஸோ நீங்க QR கோட் மூலமாவோ, யூபிஐ மூலமோ, நெட் பேங்கிங் எந்த ஃபெசிலிட்டி வச்சிருக்கீங்களோ, வேலெட் எந்த ஃபெசிலிட்டினாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சீரியஸா சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பர்ச்சேஸ் பண்ணி விற்கணும்னு முடிவில் இருக்கீங்க, வாங்கணும்ன்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிருங்க. சரியா? வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க பெனிஃபிட் வேற லெவல்ல இருக்கும். இதுக்கான பெனிஃபிட்டும் இருக்கும், இதுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா உங்க எக்ஸாம்ல தெரியும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா மக்களே? ஓகே, டாடா, பை பாய், see you.